ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ வெல்கம் டு கிரீக் மைத்தாலஜி சீரீஸ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் முன்னொரு காலத்தில் கிரேக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கோனியஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு அரசர் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்க இருக்கு. அவருக்கு ஒரு ஒய்ஃபுக்கு பேசிக்காக ஒரு வாரிசு வந்து வரப்போகிற அப்படி. தலைவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது, அடுத்த சின்ன பையன் வரப்போறான், வாரிசு வரப்போறான், அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்க போறான், ஜாலியா விளையாட போறான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பினஸ்ல சுத்திட்டு இருக்காரு. ஆனா, தலைவனுக்கு என்ன ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் பொறக்கணும். ஒரு ஆண் வாரிசு வேணும். அப்பதான் வந்துட்டு மாஸா இருக்கும். ஒரு ஆண் தான் அவன் கெத்துன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு கிங்கு. ஸோ, அதுக்கு ஏத்த மாரியே வந்துட்டு குழந்தை பொறக்கிற தினமும் வந்துட்டு வருது. தலைவன் ஆசையா ஓடி போய், "எங்க எங்க என் புள்ள? எங்க என் ஆண் வாரிசுன்னு?" போய் எடுத்து பார்த்தா, தலைவனுக்கு பொறந்தது ஒரு பெண் குழந்தை. தலைவனால கொஞ்சம் கூட வந்துட்டு ஜீரணிச்சுக்கவே முடியல. பயங்கர வந்துட்டு மைண்ட் அப்செட் ஆயிருது. என்னடா இது! ஐய்யய்யோ! நம்ம நெனச்சது ஒண்ணு, நடக்குறது ஒண்ணு அப்படின்ற மாரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்செட் ஆயிடுறாப்படி ஸ்கோனியஸு. ஸோ உடனடியா என்ன பண்றாரு அப்படின்னா, மேபி நம்ம அந்த தமிழ் பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாரி வந்துட்டு இந்த பொறந்த அந்த பெண் குழந்தை, அந்த கை குழந்தைய வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு, தூரத்துல ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு, சென்டர் ஆஃப் த காட்டுக்கு நடுவுல எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம, யாரையும் பக்கத்துல விடாம, ஜஸ்ட் அப்படியே வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு, திரும்பி கூட பார்க்காம வந்து கிளம்பி வந்துர்றாப்படி இந்த ஸ்கோனியஸ்ன்ற ஒரு ஒரு முட்டா பையன். ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆக போது? அந்த குழந்தைய யார் பார்த்துக்க போறா? இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அந்த குழந்தை வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹண்டரா வரப்போறாங்க. அது கூட சேர்த்தி அவங்களுக்கு ஒரு லவ் அஃபேரும் வரப்போது. அண்ட் அது கூட சேர்த்தி சில பல சாபங்களும் வரப்போது. இந்த சாபங்கள்லாம் தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணாங்களா? பண்ணலையா? அவங்க லவ் ஒண்ணு சேர்ந்ததா? சேரலையா? சேர்ந்ததுக்கப்புறம் கடைசியா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்டுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கோனியஸ்ன்ற கிங் வந்துட்டு, அந்த குழந்தைய அந்த நடுக்காட்டுல விட்டுட்டு வந்துட்டு அனாமத்தா போயிடுறான் இல்லைங்களா? இப்போ அவன் போனதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சுருது. ரொம்ப ஏன்னா குழந்தை இல்லைங்களா? பேசிக்கா சாப்பிடல. பெருசா ட்ரெஸ் எதுவுமே வந்துட்டு போட்டிருக்காது. கிளைமேட் மாறுது, குளிர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து லைட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசியால வந்துட்டு கத்த ஆரம்பிக்குது, அழுக ஆரம்பிக்குது. நடுக்காடு யார் வருவா ஹெல்ப்புக்கு? யாரும் வரமாட்டாங்க இல்லைங்களா? அந்த டைம்ல திடீர்னு வந்துட்டு ஏதோ குர்ன்னு சவுண்ட்லாம் கேட்குது. என்னடா கர்ரு புர்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி ஒரு பெரிய கரடி கூட்டமே வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு சுத்து போட்டு நின்னுட்டு இருக்கு. சரி நீ சாப்பிடுறியா? நான் சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போட்டியே போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, அந்த கரடி கூட்டத்துடைய ஒரு ஹெட்டுன்னே சொல்லலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய பாசமா அப்படியே தூக்கிட்டு, சரி ஓகே. இனிமேல் இந்த குழந்தைய நம்ம தான் வளர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல. இப்ப நம்மளோட கதைகள்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஐயப்பசாமி அவர்கள் வந்துட்டு புலிப்பால் குடிச்சு வளர்ந்தாங்கன்னு. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட அந்த மாரி வேற ஒரு சைடு கிரீக் மைத்தாலஜில. ஸோ இவங்க வந்துட்டு கரடிப்பால் குடிச்சு வந்துட்டு வளர்றாங்கன்னு சொல்லலாம். ஓகே நம்ம ரொம்ப நேரமா குழந்தைன்னு பேசிட்டு இருக்கோம். இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லான்டா. ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூச்சர்ல ஹண்டரா வரக்கூடிய ஒரு கிரீக் மைத்தாலஜியோட ஒரு ஹீரோயின்னே சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஆள் தான் வந்து இந்த அட்லான்டா. கதையில கொஞ்சம் முன்னாடி போயிடும். ஃபிளாஷ்பேக் திருப்பி வரும். ஓகே. இப்போ அந்த கரடிகள் தான் வந்து அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையும் வளர ஆரம்பிக்குது. ஒரு கரடியா சேர்ந்து நானும் ஒரு கரடி தான் அப்படின்ற மாரி வந்து அந்த குழந்தைய வந்து இமேஜின் பண்ணிட்டு, ஒரு கரடி மாரி நடக்கிறது, கரடிகள் என்ன சாப்பிடுமோ அத சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு ஒரு மனித கரடியாவே வந்துட்டு அந்த குழந்தை வந்து மாறியிருக்கு. ஸோ இப்படியே நாட்கள்லாம் போயிட்டு இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேட்டைக்கு வந்த ஹண்டர்ஸ் பேசிக்கா வந்துட்டு வேட்டைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கரடிகள் கூட வந்து ஒரு குழந்தை இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க. என்னடா இது இந்த டார்சான்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா? ஏதோ ஒரு டீம் எதாச்சும் வந்து டார்சான வந்துட்டு, "யோவ்! நீ மனுஷன்டா, நீ குரங்குலன்னு" சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி, "எப்பா நீ வந்து யூ ஆர் நாட் அ கரடி, யூ ஆர் அ ஹியூமன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரிலாம் அது ரொம்ப சின்ன வயசு தான் அந்த குழந்தைக்கு. சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹண்டர்ஸே அட்லாண்டாவ வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. "சரி நீ வா. உனக்கான இடம் இது கிடையாது. நீ எங்க கூட வந்துரு. நீ வந்து ஹண்டிங் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். நான் உங்கள பத்திரமா பார்த்துக்கிறோம்ன்னு" சொல்லிட்டு, அன்று முதல் கரடிகளிடமிருந்து அந்த ஹண்டர்ஸ் குரூப்புக்கு வந்து அட்லாண்டா வந்து போறாங்க. இதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து செமையா வந்துட்டு போக ஆரம்பிக்குது. அட்லாண்டா பார்த்தீங்கன்னா, அந்த ஹண்டர்ஸ் குரூப்போட சேர்ந்து ஒரு தலை சிறந்த ஒரு ஹண்டரா வந்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. திகழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. பயங்கரமா வந்துட்டு ஒரு ஒரு பிஸ்தா ஹண்டிங்ல நான் தான்டா மாஸ்ன்ற அளவுக்கு வந்துட்டு பேர்லாம் வாங்கிடுறாங்க. அவங்க மெயினா அந்த ஹண்டிங்க்கு வந்துட்டு காட்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்துட்டு ஆர்ட்டிமிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிவோட்டியா மாறிடுறாங்க. ரொம்ப வந்துட்டு அவங்கள அவங்கள ரொம்ப வேண்டுறது. அந்த மாரி ரொம்ப வந்துட்டு அவங்கள வந்து தனித்துவம் குடுத்து ஸ்பெஷலா வந்து அவங்கள வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு வேண்டிட்டு தான் வந்து வேட்டைக்குலாம் போவாங்க. அந்த மாரி ரொம்ப வந்துட்டு ஒரு மாரி ஒரு ஹண்டர்ல இவங்க தான் பிஸ்து. அதே மாரி எந்த அளவுக்கு ஹண்டிங்ல பிஸ்தோ, அதே அளவுக்கு வந்துட்டு அழகுலயும்
பியூட்டிலயும் வந்து ரொம்ப வந்துட்டு சூப்பரான, ஒரு அழகான பெண்மணியா வந்துட்டு வளர்ந்துட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டீனேஜ்லாம் தாண்டியாச்சு. ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்படி இருக்கிற டைம்ல தான் நம்ம ஸ்கோனியஸ் இருக்கார்ல, ஆரம்பத்தில எந்த ஒரு நெஞ்சழுத்தமும் இல்லாம வந்துட்டு கைக்குழந்தைய காட்டுல விட்டு போனார் இல்லையா? அந்த ஸ்கோனியஸ் திரும்பியும் கதைக்குள்ள வரார். அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. அவங்களோட கிங்டம்ல பெருசா ஹாப்பினஸ் இல்ல. அதுக்கப்புறம் குழந்தையும் அவருக்கு பொறக்கல. அதனால வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். நமக்கு பொறந்தது ஒரு குழந்தை. அது ஒரு பெண் குழந்தைய வந்துட்டு நடுக்காட்டுல விட்டோமேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லேட்டரா ஃபீல் பண்ணி போய் தேடியிருக்காப்படி அட்லாண்டாவ. எங்க இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபைனலா ஸ்கோனியஸு அட்லாண்டாவ ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாப்படி. கண்டுபிடிச்சுட்டு, "நான் தாம்மா உங்க டாடி. நான் சின்ன வயசுல தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. தயவு செஞ்சு திருப்பியும் வந்து என் கூட நம்மளோட கோட்டைக்கே வந்துரு. நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். நீ வந்து ஒரு பிரின்சஸ். ஒரு ராஜ்யத்தோட பிரின்சஸ். நீ அங்க தான் இருக்கணும். நீ ஏன் வந்து இப்படி காட்டுக்குள்ள வந்துட்டு ஹண்ட்லாம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இல்லாதது, பொல்லாதது நெறைய பல பிட்டுகள்லாம் போட்டு ஃபைனலா வந்துட்டு அட்லாண்டாவ மயக்கிலாம் சொல்ல முடியாது. பேசிக்கா வந்துட்டு அட்லாண்டாவ வந்துட்டு அவங்க மைண்ட ரெடி பண்ணி, சரி வான்னு சொல்லிட்டு, "சரி நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய கிங்டம்க்கு வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாப்படி. ஸோ இப்போ பார்க்குறவங்கலாம் ஒரே அதிர்ச்சியும், ஆச்சரியமும். ஏன்னா, "சின்ன வயசுல போன குழந்தை இப்போ இவ்வளோ பெருசாயிருச்சுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அட்லாண்டா பார்த்தீங்கன்னா, அவங்களோட புகழ் ஃபுல்லா வந்துட்டு அந்த என்டையர் ராஜ்யம் ஃபுல்லா வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. ஸோ இங்க தான் வந்துட்டு அட்லாண்டாவுடைய இப்போ அவங்க ஒரு பெரிய ஹண்டர் இல்லைங்களா? ஸோ அந்த டெக்னிக்கு அவங்களோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க நாடு ஃபுல்லா பயங்கரமா பேசப்படுறாங்க. என்ன என்ன ஸ்பெஷல் ஸ்கில் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி ஒரு ஹண்டர் இல்லைங்களா? ரொம்ப அந்த வில்வித்தைலாம் பயங்கரமா பண்ணுவாங்க. அது கூட சேர்த்து ரன்னிங்ல இவங்கள வந்துட்டு யாரையும் அதாவது யாராலும் இவங்கள வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மான் எவ்வளோ வேகமா ஓடும் பார்த்துருப்போம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட மான விட வேகமா வந்துட்டு அட்லாண்டா ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிசிக்கல் ஃபிட்னஸோட அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோட இருக்கிறவங்க தான் அட்லாண்டா. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிருக்குது, இவங்க அந்த அரசபை சேர்ந்தவங்கலாம் வந்து வேட்டைக்கு போவாங்கல்ல, அப்படி வேட்டைக்கு போம்போது தவறுதலா வந்து ஒரு ஒரு காட்டு பன்னி, ஒரு போர் ஹண்ட்ன்னு சொல்றாங்க. பேசிக்கா அது ஒரு பன்னி வேட்டை. ஸோ அப்படி ஒரு வேட்டைக்கு போம்போது, அங்க சில பல விஷயங்கள் வந்துட்டு இன்னொருத்தங்க மேல தவறா வந்துட்டு அந்த அம்பெல்லாம் பாய்ந்துருது. அதன் காரணமாக ஒரு சாபத்தை வந்துட்டு அட்லாண்டா வாங்குறாங்க. என்னடா கிரீக் மைத்தாலஜினாலே சாபத்துக்கு பஞ்சமே இருக்காது போல. ஆளாளுக்கு ஒரு சாபம் விடுறாங்கன்ற மாரி இதுலயும் வந்து ஒரு சாபம் தான் வருது. என்ன சாபம் அட்லாண்டா வாங்குறாங்க அப்டின்னா, "இந்தாம்மா நீ நல்லா தான் இருப்ப. ஆனா நீ எப்ப கல்யாணம் பண்றியோ, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு உன்னுடைய லைஃப் வந்துட்டு நாசமா போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு சாபத்த வந்துட்டு வாங்கிர்றாங்க. இப்ப அட்லாண்டாக்கா ஒரே ஒரு மாரி ஃபெட்டப் போயிடுறாங்க. ஐய்யய்யோ! என்னடா இது நம்ம ஏதோ தெரியாம நடந்துச்சு. அது இவ்வளோ பெரிய குத்தமா அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. இந்த நியூஸ வந்துட்டு அவங்க அப்பாகிட்டயும் சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "சரி அப்படியா? என்னது என் புள்ள இப்படி ஒரு சாபத்த வாங்கிட்டு வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே. நீ கல்யாணமே பண்ண வேணாம். நான் அப்படியே வந்து உன்ன வச்சிருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் அட்லாண்டா ஒரு பிரின்சஸ் இல்லைங்களா? ஏன்னா ஒரு பிரின்சஸ வந்துட்டு எப்படி ஒரு வீட்ல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா, நெறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல. என்னங்க எனக்கு குடுக்குறீங்களா? பொண்ணு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் கட்டிக்கிறேனே அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி சின்ஸ் அவங்களும் ஒரு பெரிய பிரின்சஸ் அப்படின்றதுனால, சுத்தி இருக்கிற மத்த நாட்டோடைய இளவரசர்கள், மத்த நாட்டு ராஜாக்கள், இந்த பெரிய பெரிய செல்வம் படைச்சவங்கலாம் வந்துட்டு இவங்கள வந்து பொண்ணு கேட்டு வராங்க. இப்ப அவங்கள்ட்டலாம் போய் உண்மைய சொல்ல முடியாதுல்ல. ஏன் கல்யாணம் பண்ணா லைஃப் நாசமா போயிரும். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இது மாரி இல்ல. ஸோ அதனால அந்த இவரு நம்ம ஆளு என்ன சொல்றாரு அப்படின்னா, அட்லாண்டாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "சரி ஓகே. நம்ம வந்துட்டு நம்ம பொண்ண வந்துட்டு சேஃபாவும் பார்த்துக்கணும். கல்யாணம் பண்ணியும் வந்து குடுக்க முடியாது சின்ஸ் அந்த சாபனால. ஸோ நம்ம வந்துட்டு இன்டெலிஜென்ட்டா ப்ளே பண்ணலான்னு" சொல்லிட்டு என்ன ஒரு இது போடுறாருன்னா, "ஓகே. என் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓகேப்பா பண்ணிக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன்." என்னடா கண்டிஷன் அப்படின்னா வந்து, இந்த நம்ம ஊர்ல பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த இத்தா பெரிய பாறைய தூக்கணும். அப்புறம் வந்துட்டு காள மாட்ட அடக்கணும் அப்படின்ற மாரிலாம் கண்டிஷன் போடுவாங்கல்ல. ஸோ அது மாரி இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பொண்ண ரன்னிங் ரேஸ்ல ஓடி நீங்க வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க. பேசிக்கா வந்துட்டு என் பொண்ணோட நீங்க ரன்னிங் ரேஸ் ஓடி அவங்கள வந்து நீங்க வந்துட்டு வீழ்த்திட்டீங்க அப்படின்னா, என் பொண்ண நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொன்னோனே, ஓட்டப்பந்தயத்துல உங்க பொண்ண தோற்கடிக்கணும். அவ்வளோதானே சிம்பிள். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான், அங்க ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. ஒரு வேள உங்களால என் பொண்ண ஜெயிக்க முடியல அப்படின்னா, உங்களுக்கான தண்டனை வந்துட்டு மரணம். உங்கள வந்து போட்டு தள்ளிருவேன், கொன்றுவேன். அப்படின்னு சொல்லி மிரட்டுனோனே, ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லி டர் வாங்குறாங்க சில பேர்லாம். பட் எனிவேஸ் வந்து அட்லாண்டா அவ்வளோ அழகா இருக்கிற காரணத்தினாலயும், அந்த சில பல விஷயங்களால வந்துட்டு, சரி நான் என்ன ஜெயிச்சுருவேன்டா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டு ரன்னிங் ரேஸ்க்கு வராங்க. ஆனா, துரதிர்ஷ்டவசமா நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அட்லாண்டா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களால சொல்ல முடியாது. அவங்கள யாராலயும் வந்துட்டு தோற்கடிக்கவே முடியல.
ஸோ நெறைய பேரு அட்லாண்டாவ பொண்ணு கேட்டு வந்து, அத அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு பால் ஊத்துற சம்பவம் நடந்துருச்சு. ஸோ இதனால வந்துட்டு அரசர்கள் ஒரே ஹேப்பி தான். சரி என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறா. இப்படியே இருந்துட்டு போட்டுமே! அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் வுட்டு வைப்பாங்களா டெஸ்டினி. இப்போ டெஸ்டினி தன்னோட விளையாட்ட வந்து காட்ட ஆரம்பிக்குது. டெஸ்டினி பார்த்தீங்கன்னா, அட்லாண்டாக்கு ஒரு லவ்வர வந்துட்டு தேடி குடுக்குதுன்னே சொல்லலாம். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போமெனிஸ். ஹிப்போமெனிஸ் அப்படின்றவர் வந்துட்டு எப்படி அட்லாண்டா வந்து பயங்கரமான ஸ்பிரிண்டர் இல்லைங்களா? அதே மாரி ஹிப்போமெனிஸும் ஒரு பயங்கரமான ஸ்பிரிண்டர். ஸோ அந்த ஹிப்போமெனிஸ்க்கு வந்துட்டு அட்லாண்டா மேல பயங்கரமா லவ் வந்துருது. என்ன பொண்ணுடா! நம்ம வந்துட்டு கட்னா அவ்வளோதான கட்டுவேன் அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு கங்கணம் போட்டுக்கிட்டு, இப்ப நம்ம ராஜா அவர் பேர் என்ன பேர் வேற மறந்து போச்சுங்க. ரொம்ப நாள் பேர்லாம் ஓட்டிட்டு இருக்கேன். ஸ்கோனியஸ் சாரி. ஸ்கோனியஸ பார்த்து சொல்றாங்க, அரசரே உங்க பொண்ண நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதனால அந்த கேமுக்கு நான் ரெடி." அப்படின்னு சொன்னோனே, இப்போ வந்து இவன் அட்லாண்டா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது நம்ம ஹிப்போமெனிஸ் வந்துட்டு நல்லா வந்து நல்ல ஒரு ஸ்பிரிண்டர் தான். இவனால நம்மள வந்து தோற்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இருந்தாலும் வந்துட்டு அந்த அரசரும் சரி ஓகேப்பா, நீ வந்து போட்டிக்கு வரியா? ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல. நீ நாளைக்கு வந்து கிரவுண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு மேட்ச் ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னு சொன்னோனே, ஹிப்போமெனிஸும் வந்துட்டு அட்லாண்டாவ அப்படி டாவடிச்சுட்டு, வரட்டேன் பை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு போயிடுறாப்படி. இப்போ போனவரு சும்மா மட்டும் போகாம என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரோடைட்டி நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம். ஆஃப்ரோடைட்டி யாருன்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் வேணா லிங்க் கீழ போடுறேன். நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆஃப்ரோடைட்டி கிட்ட போயிட்டு இவரு வந்துட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. இந்த மாரி நான் வந்து அட்லாண்டாவ எப்படியாவது கண்டிப்பா மேரேஜ் பண்ணணும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுங்களேன். அப்படின்னு கேட்டோனே, சரி அவங்க வந்து ஓகே என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு அப்படின்னோனே, இந்த மாரி நான் ரன்னிங் ரேஸ் ஓடுறேன். அவங்கள எப்படியாவது நான் வந்து தோற்கடிச்சிடணும். அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, ஆஃப்ரோடைட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 4, 5 ஆப்பிள குடுக்குறாங்க. ஆப்பிளுக்கும் என்ன ஒண்ணும் புரியல. ஏதாவது சக்தி ஆப்பிளா? அது சோட்டா பீமுக்கு லட்டு சாப்பிட்டா பவர் வர மாரி ஏதாவது ஆப்பிளான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலா கோல்டன் ஆப்பிள். "இத நீ வச்சுக்கோ. நான் சொல்ற மாரி பண்ணு. டெஃபினட்டா நாளைக்கு ரேஸ்ல நீ தான்டா மவனே ஜெயிப்ப." மவனே இல்ல, பேசிக்க நீ தான்டா ஜெயிப்பன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புறாங்க. நம்ம இவன் ஹிப்போமெனிஸும் வந்து, அப்படியா சூப்பர் தேங்க் யூ." அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச்ல போய் கலந்துக்கிறாப்படி. கூட அந்த ஆப்பிள்ஸும் வந்து பேக்கோட இருக்குது. இப்போ அரசர் நம்ம ஸ்கோனிஸும் வந்துர்றாரு. சூப்பர் எல்லாம் மக்கள்லாம் நின்னுட்டுருக்காங்க. எல்லார் மத்தியிலும் வந்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோனே, இந்த பக்கம் நம்ம அட்லாண்டா ஓடுறாங்க. இந்த பக்கம் ஹிப்போமெனிஸ் ஓடுறாரு. ஆல்ரெடி அட்லாண்டாக்கு தெரியும் இல்லைங்களா? ஹிப்போமெனிஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், டேஞ்சரான ஆள் தான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாரி ஹிப்போமெனிஸ் அட்லாண்டாவ முந்திட்டு வந்துட்டு முன்னாடி போறாரு. ஆனா அட்லாண்டாக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ஹிப்போமெனிஸ் என்னதான் வேகமா ஓடுனாலும், அவனால கொஞ்சம் தூரத்துக்கு தான் வேகமா ஓட முடியும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த ஸ்டாமினா பத்தாது பேசிக்கா. அந்த டைம்ல நம்ம வந்து அவன ஓவர்டேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அவங்களும் "போ, போ நான் வரேன் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இப்போ நம்ம இவரு ஹிப்போமெனிஸ் ஓடிட்டு இருக்காரு. அட்லாண்டா பக்கத்துல வந்துடுறாங்க. வரம்போது ஹிப்போமெனிஸ் என்ன பண்றாருன்னா, அந்த நேத்து அந்த ஆஃப்ரோடைட் ஒரு ஆப்பிள் குடுத்தாங்கல்ல, அந்த ஆப்பிள தூக்கி அப்படியே கீழ போட்டுறாரு. அந்த ஆப்பிள பார்த்ததும் அட்லாண்டாக்கு வந்துட்டு, "என்னடா தங்க ஆப்பிளு, சூப்பர் நல்லா இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி வந்துட்டு மைண்ட் டைவர்ஷன் பண்ணி அவரு முன்னாடி வந்து ஓடிடுறாப்படி. உடனே இத பார்த்து சுதாரிச்ச நம்ம அட்லாண்டா என்ன பண்றாங்கன்னா, ச்சே! ஆப்பிள காட்டி நம்மள வந்து மயக்கிட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வேகமா ஓடுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ரேஸே முடிய போது. இப்ப யார் ஃபர்ஸ்ட்டு யார் முன்னாடி போறது? ஐயோ! நானும் உயிர் பிழைக்கணுமே சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹிப்போமென்ஸ் வேற போயிட்டு இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துடுறாங்க. மறுபடியும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அட்லாண்டா வந்து ஹிப்போமென்ஸ முந்த போற டைம்ல இன்னொரு ஆப்பிள வந்துட்டு கீழ போட்டுறாப்படி. அடடா! ஆப்பிள் ஏதோ ஒண்ணுமோ தெரியல. ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் போல அட்லாண்டாக்கு. திருப்பியும் ஆப்பிள பார்த்தோனே வந்துட்டு, ஓகே நல்லா இருக்கே ஆப்பிள்ன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. அந்த ரேஸ ஹிப்போமெனஸ் ஜெயிச்சுடுறாரு. ஃபைனலி ராஜாவுக்கு வந்து என்னதான் வந்து அந்த சாபம், அந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் வந்துட்டு, சரி ஓகே நம்ம குடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. நம்ம பொண்ண ஒருத்தன் வந்து ரேஸ்ல வந்து தோற்கடிச்சுட்டான். சரி அப்பா வாப்பா மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டி புடிச்சு ஃபைனலா வந்து 2 பேருக்கும் மேரேஜும் பண்ணி வச்சுடுறாங்க. என்ன எல்லாம் ஸ்மூத்தா போகுதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. 2 பேரும் ரொம்ப வந்து லவ் பண்ணி, அந்யோன்யமா, சந்தோஷமா வந்துட்டு லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாபம்லாம் பெருசா எதுவும் ஒர்க் எல்லாம் ஆவல. இப்ப தான் சாபத்தின் பேர்ல வராம இன்னொரு ரூபத்துல வந்துட்டு ஆப்பு வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்ரோடைட்டி தான். என்னது ஆஃப்ரோடைட்டியா? அவங்க கடவுளாச்சே! அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெல் அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹிப்போமெனிஸ் அவங்கள்ட்ட தான போயிட்டு கேட்டு அந்த ஹெல்ப்பலாம் அவங்க தான பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்ரோடைட்டிய அவங்க வந்து கண்டுக்கவே இல்ல. பேசிக்கா மேரேஜ் அப்போ போய் பார்க்கல. அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்றி சொல்லல. எதுவுமே சொல்லாத காரணத்தினால, நன்றி மறந்தவர்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரு மாரி கோவப்பட்டு, ஆஃப்ரோடைட்டி என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு சின்ன ட்ரிக் ப்ளே பண்றாங்க. ஏன்னா, அவங்க தான் வந்து காடஸ் ஆஃப் லவ் இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா லவ் நல்லா பொங்கட்டும், பொங்கி வழியட்டும்னு சொல்லிட்டு நல்லா வந்து, "இந்தா நீ லவ் பண்ணு பயங்கரமா, நீ லவ் பண்ணுன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி பயங்கரமா வந்து மூடெல்லாம் ஏத்தி விட்டுர்றாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சூப்பரா வந்துட்டு அந்த லவ் திங்ஸ் எல்லாம் நடக்குது பயங்கரமா. என்ன ஒரு சம்பவம் ஆகி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஜியூஸோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பேரு ரியான்னு சொல்லுவாங்க. நம்ம அதுவும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது அது நீங்க போய் பாருங்க பின்னாடி. ஸோ அந்த ரியாவுடைய டெம்பிள்லேயே 2 பேரும் வந்துட்டு தெரியாத்தனமா வந்து ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. இதன் விளைவாக ரியா வந்து கடும் கோபம் கொண்டு எழுந்து, "டேய் என்னடா நினைக்கிறீங்க உங்க மனசுல? இது என்ன கோயிலா? உங்க வீடு பெட்ரூமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி வந்து 2 பேரையும் பார்த்து பயங்கரமா கடிஞ்சு கொட்டி, இருக்குடின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, படார்ன்னு ஒரு சாபத்த போட்டுர்றாங்க. அந்த சாபத்தின் விளைவாக ரியாவுடைய அந்த சேரியட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சேரியட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் 2 சிங்கங்களா மாறிடுறாங்க. பேசிக்கா ஹிப்போமெனஸ் வந்து ஒரு ஆண் சிங்கமா மாறிடுறாரு. அட்லாண்டா வந்து ஒரு பெண் சிங்கமா மாறிடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் 2 பேரும் ரியாவுடைய சேரியட்டுக்கு ஒரு வாகனமா இருந்து, அப்படியே லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு தேவைப்படும்போது, பேசிக்கா ஒரு ஓலா, ஊபர் மாரி வந்து செயல்பட்டுட்டு, பேசிக்கா லவ்வும் பண்ணிக்கிட்டு ஒரு மாரி வேற ஒரு டைப்ல வந்துட்டு அவங்க வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. ஸோ, பேசிக்கா ஃபைனலா அந்த சாபம் வந்துட்டு பலிச்சுதான்னு கேட்டீங்கன்னா, ஆமா பலிச்சிருச்சுல்ல, ரூயின் ஆயிடுச்சுல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இதுதான் வந்து அ அட்லாண்டாவுடைய ஒரு காதல் கதை. ஸோ, யாஹ்! தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் அடுத்த கிரீக் மைத்தாலஜி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க் யூ. பபாய்.